விழாமலே கை சிறிதும் படாமலே நீ என்னை கொள்ளையிட்ட பூமி ஒன்று செய்வோமா பகலிடம் சொல்வோமா செய்வோம் பாபா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பிரபுவில் வந்து பார்த்துருப்பீங்க. பிரபுவில் வந்து பார்த்த மாதிரி சூப்பரான ஒரு லவ் சாங் ரொம்ப இன்ஸ்டாவில் பார்த்தா ரொம்ப ட்ரெண்டிங் இருக்குது. அதே மாதிரி சிம்பிளாக நீங்கள் வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி ரொம்ப சிம்பிளாக வீடியோ வந்து பெஸ்ட்டாக வந்து மேக் வந்து பண்ணுற சொல்லிட்டு வீடியோவில் வந்து டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளேஷன் வந்து பண்ணியிருப்பேன். முடிஞ்சாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துங்க. அதுக்கு மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலாம். சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிவிட்டு மறக்காமல் ஒரு லைக் வந்து போட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு இந்த அலைன் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி நம்ம வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். ஆப்க்கான லிங்க் வந்து இன்ஸ்டாவோட பயோவில் வந்துருக்கு. பேஜுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணுறதா இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் வந்து பெய்டு தான், 30 rupees தான். நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் கான்டாக்ட் பண்ணுங்கள். லிங்க் நான் உங்களுக்கு பே வந்து பண்ணேன், நான் வந்து சென்ட் வந்து பண்ணிவிடுவேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் எந்த சேஞ்சும் பண்ணாதீங்க, இப்படியே இருக்கட்டும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் டே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு சிச்சுவேஷனுக்கு மேலே பார்த்தா ஒரு டைம் லைனுக்கு மேலே பார்த்தா இந்த மாதிரி க்ரீன் கலராக இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும், வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரூம்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய எஃபெக்ட் வந்து போட்டு எடிட் வந்து பண்ணியிருப்பேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. மொத்தம் நம்ம வந்து 3 லேயர் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். முடிஞ்சாலும் வந்து கப்புள் எடிட்டாக இருக்குன்ற அளவுக்கு இருக்கும் ஓகேங்களா. கப்புளாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து 2 பிக்காக கூட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. கிப்லி ஸ்டைலில் இமேஜோட கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக வந்து இருக்கும் ஓகேங்களா. ஃபஸ்ட் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் வந்து பண்ணணும். அதுக்கு பார்த்தா நம்ம ஃபோட்டோ ரூம்ன்ற ஆப் யூஸ் பண்ணி நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணிடுவேன் ஓகேங்களா. இந்த ஆப்புக்கு வந்து லிங்க் வேணுன்னா என்கிட்ட இல்லை, ப்ளே ஸ்டோரில் போய் ஃபோட்டோ ரூம் சர்ச் பண்ணுங்கள், ஆப் வந்துருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆப் வந்து நீங்கள் வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து அலைட் மோஷன் ஆப் வந்து வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இமேஜ் வந்து ஆட் வந்து பண்ண போகிறோம். எப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். அங்கே மேலே பார்த்தா ஃபோட்டோ ரூம்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்குது, பார்த்தா க்ரீன் கலர், அது லேயரை சூஸ் பண்ணுங்கள். கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் டு ஃப்ரேம் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்துருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்த ஃபோல்டருக்கு வந்து போயிடலாம். இப்போ இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ரைட் டேப்பில் ஒரு ப்ளஸ் கிளிக் பண்ணால் மாதிரி பிக் வந்து ஆட் வந்து ஆடும் ஓகே. நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த கேமராக்கான ஃபோக்கஸ் வந்து ஆன் பண்ணுங்கள். ஆன் வந்து பண்ணிவிட்டு பிக் இருக்கிற பொசிஷன் வந்து ஓகேனா விடுங்க, இல்லை பொசிஷன் வந்து இது மாதிரி எண்டுக்கு வந்து போயிடுங்க. எண்டுக்கு வந்து போயிட்டு இமேஜ் வந்து உங்கள் சாய்ஸ் தான், எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸ் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணி செட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எண்டுக்கு வந்து போயிடுங்க, எண்டுக்கு வந்து போயிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள் ஓகேங்களா. செட் பண்ணால் உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடச்சிரும் ஓகேங்களா. இதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா உங்கள் ஒரு லேயர் இருக்கும், நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு க்ரீன் கலர் லேயர் இருக்கும் ஓகேங்களா. இந்த 2 டைம் லைன்லையும் கரெக்டாக பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அவுட்புட் வந்து கிடச்சிரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு லைக் வந்து போட்டுங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்கிறேன் ஓகேங்களா. லைக் போட்டு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்கே மேலே பாருங்கள் ரிஜிஸ்டர் வேறான பட்டன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ டாப் செட்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. இதில் பார்த்தா நியூ ஒரு அப்டேட்டில் பார்த்தா கீழே பார்த்தா ஐப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து நியூ ஆட் ஆகிருக்கு. கொஞ்சம் உங்களுடைய ஐப் ஸ்கோரை வந்து கொஞ்சம் கிளிக் பண்ணி கொடுத்துருங்க ஓகேங்களா. டாடா.